வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாவீரர் வாரணத்தினால் தள்ளிப்போன ஆளும் தரப்பு நிர்ணயித்த பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டம். பிள்ளையான் அறியப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஈஸ்டர் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க இன்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு அறிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்கள் தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம். தொடர்வது விரிவான செய்திகள். ஆளும் தரப்பினால் எதிர்வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய கூட்டத்தினை நடாத்த முன்மொழியப்பட்ட போதும் பின்னர் 28ஆம் தேதி மாலை பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 10வது பாராளுமன்றத்தின் முதல் அமர்வு நேற்று இடம்பெற்ற போது முதலில் சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் பிரதி தலைவர் தெரிவுகள் இடம்பெற்றிருந்ததை தொடர்ந்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் அசோக் ரன்வெலவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீமும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து சிவஞானம் ஸ்ரீதரன், நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தமது ஆசனங்களில் இருந்து எழுந்த போதும் நேரமின்மை காரணமாக வாழ்த்துரைகள் மட்டுப்படுத்தப்பட்டது. இதனை அவதானித்த சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்காக பிரதிநிதிகள் ஒன்று கூடிய வேளையில் ஸ்ரீதரனிடத்தில் மன்னிப்பு கோரியதோடு எதிர்காலத்தில் இவ்விதமாக நடைபெறாது என்றும் கூறியுள்ளார். அதன்படி முதலாவது கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் ஆரம்பமாக உள்ள முதலாவது பாராளுமன்ற அமர்வுக்கான நிகழ்ச்சி நிரலை தயாரிப்பதற்கான பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய கூட்டத்தினை நடாத்துவதற்கு ஆளும் தரப்பால் எதிர்வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகள் முன்மொழியப்பட்டது. எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறித்த 2 தேதிகளில் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளாக இருப்பதால் பங்கெடுப்பதில் சிரமங்கள் காணப்படுவதாக கூறியதைத் தொடர்ந்து 28ஆம் தேதி மாலை பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவை கூட்டுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவழி மாவீரர் வாரணத்தினால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று ஸ்ரீதரன் கூறிய போதும் எவ்விதமான பிரதிபலிப்புகளையும் கட்சித் தலைவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்றும் குறிப்பிடத்தக்கது. பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் 2வது நாளாகவும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈஸ்டர் சம்பவம் தொடர்பாக சேனல் 4 தயாரித்து காணொலி தொகுப்பு ஒன்றில் வாக்குமூலம் வழங்கியிருந்த பிள்ளையானின் முன்னாள் செயலாளரான ஆசாத் மௌலானா, அதன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் ஈஸ்டர் சம்பவத்துடன் தொடர்புடைய சூத்திரதாரிக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த 20ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். எனினும் தற்போது 2வது நாளாக இன்று மேலதிக வாக்குமூலம் பெறுவதற்காக இன்று முற்பகல் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். புதிய அரசின் கீழ் தற்போதைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவிக்காலம் முடியும் வரை எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறு வழங்கப்படும் குறித்த எரிபொருள் சிக்கன வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது எனவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வரிப்பணம் விரியமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசாங்கங்களில் அமைச்சுக்களின் செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டதோடு பெரும் தொகை மக்களின் வரிப்பணம் செலவிடப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட 1000 உரிமங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் அனுமதி பத்திரங்களை தகுதியுடைய பல வெளிநாட்டு பணியாளர்கள் பெறவில்லை என விசேட கணக்காய்வில் தெரிய வந்துள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் WBC விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசேட வேலை திட்டத்தின் விசேட கணக்காய்வு அறிக்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கை உரிய நேரத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கில் சீன அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் பல்வேறு நன்கொடை திட்டங்களை சீன அரசாங்கம் முன்னெடுத்து வருவதன் ஒரு கட்டமாக கடந்த 20ஆம் தேதி வடமாகாணத்திற்காக 12 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நன்கொடை திட்டங்களை வடமாகாண ஆளுநரிடம் சீன தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் கையளித்தனர். இம்மாதம் 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இலங்கைக்கான சீன தூதுவர் ஹோய் சென்காங் உள்ளிட்ட குழுவினர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு ஆளுநர்கள், புத்திஜீவிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் மக்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதோடு சீன அரசின் நிதியுதவியில் பல்வேறு நன்கொடைகளையும் வழங்கியுள்ளார்கள். அதனுள் அடுத்த கட்டமாக கிழக்கு மாகாணத்திற்கு 8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நன்கொடை திட்டங்களை கிழக்கு மாகாண ஆளுநரிடம் சீன தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் கையளித்துள்ளனர்.
கிழக்கு மாகாணத்தில் உள்ள கருவன்கேணி கிராமத்திற்கு விஜயம் செய்த சீன தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் அந்த கிராம மக்களுக்கான வீடுகளை நிர்மாணம் செய்வதற்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் 4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நன்கொடைகளையும் வழங்கியுள்ளார்கள். இதேவேளை முன்னரும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு இந்த ஆண்டில் சீன அரசாங்கம் 1.5 பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் வீடமைப்பு, மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் அரிசி ஆகியவற்றை நன்கொடையாக வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான வேட்பாளர் தொடர்பாக இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாக அந்த கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி 5 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசனங்களை பெற்றிருந்த நிலையில் கட்சியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்திற்காக ஏற்கனவே சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இதன்படி எஞ்சியுள்ள 4 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான பெயர்கள் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான எரான் விக்ரமரத்ன மற்றும் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஆகியோருக்கு தேசிய பட்டியல் ஆசனங்களை வழங்க கலந்தாலோசித்து வருவதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளதுடன் எரான் விக்ரமரத்ன மற்றும் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஆகியோர் கட்சிக்காக கடுமையாக உழைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்பார்ப்புகளோடு வாக்களித்த மக்களின் நம்பிக்கைகள் சிறிதளவேனும் சிதைவடையாது பாதுகாத்துக் கொள்ள கடமை பொறுப்புகளை நிறைவேற்ற முயற்சிப்பேன் என்று பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலி உறுதி செய்துள்ளார். 10வது பாராளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடரில் ஜனாதிபதியின் கொள்கை உரைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் பாராளுமன்றத்திற்கு முதல் தடவையாக இந்த முறை தெரிவு செய்யப்பட்டு வந்தவன் என்ற வகையிலும் பிரதி சபாநாயகர் பதவிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டதையிட்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். இந்த பதவியை கொண்டு நடத்த எனக்கு அனுபவம் இல்லை. எனினும் குறுகிய காலத்திற்குள் பிரதி சபாநாயகரின் கடமை பொறுப்புகளை தெரிந்து கொண்டு சிறந்த முறையில் இந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மக்கள் பாராளுமன்றத்தில் சிறந்த மாற்றம் ஒன்று எதிர்பார்த்து எமக்கு வாக்களித்துள்ளதால் மக்களின் நம்பிக்கை சிறிதளவேனும் சிதைவடையாத வகையில் பாராளுமன்றத்தில் இந்த பொறுப்புகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன். சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அசோக சபமல் ரன்வலவும் புதிய உறுப்பினர். அதனால் நாங்கள் விரைவாக சபாநாயகரின் வகைவாகங்கள் தொடர்பாக அறிந்து கொண்டு பாராளுமன்றத்தில் பக்கச்சார்பின்றி நிலையற் கட்டளைகளுக்கு உட்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம் என்றார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 1,51,496 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தோடு ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை கடந்த அக்டோபர் மாதம் 1,35,907 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இம்மாதம் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 23,660 என்றும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 17,72,211 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.